நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஒரு பிளேட் ஃபுல்லாக பிரியாணியும் ஒரு பவுலில் ஐஸ்கிரீமும் வச்சுட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சாப்பிடணும், இன்றைக்கி ஃபுல்லாக இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உனக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? பிரியாணி செலக்ட் பண்ணால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாள் ஃபுல்லாக பசி இல்லாமல் கொஞ்சம் பசியை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்போதைக்கு நம்மளுக்கு அது நம்மளுக்கு பிடிச்ச இதை சாப்பிட்டோமேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர சீக்கிரமாக நம்மளுக்கு அடுத்தடுத்து பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு பக்கம் ஏசப்பா, ஒரு பக்கம் உலக பிரகாரமான காரியங்கள். வேதத்தில் பாருங்க, மத்தேயு 6:24 போட்டிருக்கு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு போய் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு அடுத்த நாள் மண்டே ஆனதும் நீங்கள் பப்புக்கோ பார்ட்டிக்கோ போய் தண்ணி அடிக்கிறதோ இல்லை சிகரெட் அடிக்கிறதோ கரெக்டா? சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ளீஸ் பண்ணணும், இல்லைனா இருக்கிறது ஒரு லைஃப், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவன் ஒரு நாள் நியாயாதிபதியாக வரும்போது நீங்கள் கைவிடப்பட்டுருவீங்க. இல்லை இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நித்திய ஜீவன் தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க. எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்போதைக்கு ஒரு நிம்மதி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நம்மளுக்கு பசி எடுக்குமோ, அதே மாதிரி தான் உலக பிரகாரமான பாவத்தில் ஈடுபடும் போது, உலக பிரகாரமான காரியங்களை நம்ம பற்றி கொள்ளும் போது அந்த நிமிஷத்துக்கு வேணா அது நல்லா ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களை காப்பாற்றாது. அதனால ஏசப்பாவா உலக பிரகாரமான காரியமான 2 காரியம் உங்க முன்னாடி இருக்கு. ஞானமா தெரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you're really hungry and if someone places a plate full of biryani and a bowl of ice cream in front of you and give you a choice, you can either select the biryani or the ice cream. That's it for you for the whole day. What will you choose? If you choose a plate of biryani, you can manage it for a full day. But if you choose the ice cream, you may feel good and full for that time, but when time passes by, you will get very hungry and you cannot manage it for a whole day. Likewise, in our life, you have 2 choices. Either you have to select God or the worldly things. Look what the Bible says in Matthew chapter 6 verse 24. You cannot be the slave of 2 masters. You will like one more than the other, or be more loyal to one than the other. You cannot serve both God and money. Yes, you can either choose God and live a holy life, or you can select the worldly things and follow them. What is your choice? If you choose God, you can live an everlasting life. But if you choose the worldly things, you may be happy and satisfied right now, but you will lose your soul. You cannot go to the heaven. The worldly things might seem very tempting for us, but when you ask our God to help you to overcome all those temptations, He will help you to overcome them. So what's your choice? Either is it God or the worldly things? Choose wisely and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.